வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. மண்டையை உடைத்தார். ஆண்மகளும் கேட்டு என்னை அவமானப்படுத்தி விட்டார். நான் சிறுபிள்ளையாக இருந்தேன், எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. அதான் அழுதே தொழுதே. உடனே என் குலக்குறை சுக்கராட்சி அடைவர், அடே பாலகா, சிவனை நோக்கி தவம் புரி. நீ மனித பூச்சிகளை காலால் நசுக்கி பெண்கள் கற்பை சூறையாடி என்னென்ன நினைக்கின்றாயோ வரங்களை ஈசனிடம் கேளன். அதன் பிரகாரம் ஏற்றினேன் இந்த தவக்கோலம். என் தவத்தை மெச்சி பிரமதேவன் முன்பதாக எனக்கு அருளி அன்னவர் சிருஷ்டிகரித்தா படைக்க சென்றிருக்கிறார். எங்கே அந்த மகாவிஷ்ணு, எங்கே அந்த சிவபெருமான்? உடனே அன்னவர்களும் சென்று நான் வரமாக்கி வருகின்றேன். அத்தனை உயிர் ஜீவன் காக்கக்கூடிய அழகுமலை கண்டா பரந்தாமா மகாவிஷ்ணு இந்த அடியை ஏற்றிய பக்தா, எங்களை நோக்கி இருக்கக்கூடிய தவம் யாது? எதை நோக்கி நீ தவம் இருந்தாய்? நான் சாகாவரம் வேண்டும் என்று சகல வித்தைகளும் எனக்கு இந்த 7 புவனங்களும் என் பாதத்தில் அடங்க வேண்டும். பிறப்பு இருந்தால் இறப்பு ஒன்று இருக்க வேண்டும். மேடு என்று என்றால் பள்ளம் ஒன்று இருக்க வேண்டும். உன்னுடைய அழிவை நீ எப்படி நோக்குகிறாய்? உன்னால் உன் வாயால் சொல். நான் கேட்ட வரத்தை மாட்டு கேட்கும்படி மகாவிஷ்ணு தெரிவித்துட்டாரே, என்ன வரம் கேட்பது? நல்ல யோசனை. ஈசபெருமானே, அந்த ஈசனிடம் தான் கேட்க வேண்டும். ஈசனே, அப்படி நான் இறப்பதென்றால் 60 வயது நிறந்த ஆண்மகனுக்கும் 50 வயது நிறந்த பெண்மகளுக்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை பிறந்து அந்த 7 குழந்தையும் ஒன்றாகி அதன் பின் அது கையாலே தான் நான் இறக்க வேண்டும். அந்த வரம் தாருங்கள் தந்தையே.
எனக்கு காட்சி அளித்து பார்ப்போம். உன் ஈசன் நன்மை எப்படி தருகிறார் வார்த்தை என்று பார்ப்போம். தந்தையே, ஈச பெருமானே, என் தவத்தை மெச்சி நீங்கள் யாரும் காணாத பாக்கியம். நீண்ட காலம் 1000 அண்டங்களும் எனது நாத ஓசையும் பலவட என்று திடுகின்றேன். உங்கள் நாத ஓசையால் கண்டு உங்களிடம் ஒரு வரம் வேண்டிய அடியே ஏற்றிய தவத்தை மெச்சினீர்கள். நான் கேட்கும் வரங்களை அழிங்கள். அப்படியே செய்கின்றேன். நன்றி நன்றி. சென்று எனது நாட்டுக்கு சென்று வருகின்றேன். அதே நரப்பூச்சிகளை விட வைத்துள்ளனே, அவன் கேட்ட வரத்தை நீங்கள் கொடுத்து விட்டீர். அவனோ சாக வரவேற்று 7 சக்திகள் ஒரு சக்தியாக, அந்த 7 சக்திகளும் 60 வயது நிரம்பிய ஒரு ஆணுடனும் 50 வயதுடைய பெண்ணுடன் சேர்ந்துதான் அந்த பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று கூறுகிறான். இந்த அவன் கேட்ட வரத்துக்கு தீர்க்கம் என்ன? கூறுகள் வரப்போம். மைத்தனா, அவன் சாகாத வரத்தை கேட்டான். ஆமாம், நான் வரத்தை கொடுத்து விட்டேன். அவனை அழிக்கணும். அப்படி என்றால் ஒரே உருவத்தில் 7 பெண் குழந்தையாக பிறந்து, எப்படி ஒரே உருவத்தில் 7 பெண் குழந்தையாக பிறந்து, சரி, உருமாறி கருமாறி நம்ம காளியாக அவதாரம் எடுத்து அந்த மைசாசுர அரக்கனை அழிக்க வேண்டும் என்று என் தாய் சத்தியிடம் நான் வரத்தை கொடுத்து வருகிறேன். அந்த தாயாகப்பட்டவள் சத்தியாகப்பட்டவள் எங்கெங்கு பிறக்க வேண்டும், எப்படி பிறக்க வேண்டும்? அந்த 7 எல்லை முத்து மாரி அம்மனாகவும், அந்த காளியாகவும், அந்த நீலியாகவும், நம்ம ஊர் மந்தையில் குடியிருக்கும் அந்த தொட்டிச்சி அம்மனாகவும் பிறந்து உருவெடுத்து இந்த நாட்டில் நடக்கும் அநியாயங்களையும் அட்டுழியங்களையும் பாதுகாத்து அந்த மைசாசுர அரக்கனை அழித்து வர வேண்டும். தாயகப்பட்டவள் யாருக்கு மகளாக பிறப்பால்? 60 வயதில் யாருக்கு பெண் குழந்தை பிறக்கும்? அப்படியே கூறுகிறேன். 50 வயது பெண்ணுக்கும் 60 வயது ஆணுக்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும். அந்த தெலுங்காபுரி சீமையில் அந்த கோட்டை பெருமாளுக்கும் அந்த கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தையாக பிறந்து 7 எல்லை முத்து மாரியம்மனாகவும் 7 எல்லை அந்த காளியம்மனாகவும் அவதாரம் எடுத்து அந்த 7 முத்து மாரி அம்மனாக உருவெடுத்து உருமாறி கருமாறி அந்த காளியாக அவதாரம் எடுத்து அந்த மைசாசுர அரக்கனை அழித்து வர வேண்டும். மைத்துனரே, சொல்லுங்கள் மைத்துனரே. எனது தங்கை 7 சக்தியாக பிறக்கின்றார். 7 சக்தியாக பிறக்கும் நேரத்தில் அவளை ஒரு சக்தியாக மாற்றுவதற்கு நான் எப்பொழுது செல்ல வேண்டும், யாராக செல்ல வேண்டும், என்ன பேரில் செல்ல வேண்டும், அதை கூறுங்கள். மைத்துனரே, 7 சக்தியாக உருவெடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் அந்த சக்தி காவலாக சின்ன கருப்பனாகவும் பெரிய கருப்பனாகவும் நீங்கள் பக்க துணையாக அந்த காளிக்கு துணையாக சென்று அந்த மைசாசுர அரக்கனை அழித்து வர வேண்டும். மைத்துனரே, 7 சக்தியை ஒரு சக்தியை நீங்கள் முன்னதாக கூறியது போல் தெலுங்காபுரி செம்மை ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கு 7 வருடங்கள் நீங்கள் பழக்கின்றீர்கள் என் தங்கச்சியை. ஆமா, நான் அப்பொழுது சேவக கோணலாக சென்று 7 சக்தியையும் ஒரு சக்தியாக மாற்றி என் தங்கையை மகமகையாக கொண்டு வருகிறேன். அப்படியாகட்டும். சின்ன கருப்பு பெரிய கருப்பாக நாம் சொல்வோம். அப்படியாக பெரிய கருப்பாக நீங்கள் உருவுங்கள், சின்ன கருப்பாக நான் உருவெடுக்கிறேன். இருந்த போதிலும் இந்த ஊரில் தெய்வ சக்தியினுடைய வழிபாடு இருக்கிறதா? நாம் 7 சக்தி என்று அழைக்கின்றோமே. ஆமா, என் தங்கை வழிபாட்டில் அந்த நாற்காமலை மாரியம்மனாகவும், கண்ணபுரத்தில் கண்ணபுரம் மாரியம்மனாகவும், தெலுங்காபுரி மாரியம்மனாகவும், இருக்கங்குடி மாரியம்மனாகவும், தாயமங்கலத்தில் தாயமங்கல மாரியம்மனாகவும், மணப்புறத்தில் மணப்புற காளியம்மனாகவும், சமயபுரத்தில் சமயபுரம் மாரியம்மனாகவும், ஊரில் வரக்கூடிய தொட்டுச்சமையாகவும் எனக்கு காட்சி தர வேண்டும். அப்படி ஒரு காட்சி வந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து கட்டளைக்கும் நாங்கள் கட்டுப்படுகிறோம்.
உங்களால் காட்சி தர முடியுமா? தருகிறேன். அம்மா, உன்னால் உன் காட்சி இங்கு அளிக்க முடியுமா? கூறுமம்மா. வருகிறேன் வருகிறேன். மைத்துனரே, சொல்லுங்கள் மைத்துனரே. இருவர் அழைக்கின்றோம். அப்படியே இருவரும் சேர்ந்து அழைக்கின்றோம். அப்படியே செய்யும். என் தங்கச்சியுடைய குலப்பெருமை எப்படி இருக்கிறது பார்க்கலாமா? அதை கீழே இறங்கி முன்னாடி வச்சு பார்த்தேன். இப்ப இல்ல, அப்புறமா. சரியா? 7 கிரகத்துக்கு முதல் சூடத்தை பற்றி காமிக்கிறீங்க. கீழே இறங்கி பிரியர்களே, நாடக கலா ரசிக பெருமக்களே, தாய்மார்களே, நமது வழிநம்பத்தில் இருக்கக்கூடிய அன்பு தெய்வங்களை நாம் வீட்டில் விரதமிருந்து காப்பதை காட்டிலும் அந்த தெய்வத்தினுடைய வலிமை எப்படி, நமது உருவத்தில் தெய்வம் எப்படி இருக்கின்றார் என்பதை நீங்கள் எப்படியெல்லாம் விரதம் இருந்து உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபட்டீர்கள் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவிக்கின்றோம். யாரார் வீட்டில் யார சாமியை சுத்தபத்தமா கும்பிட்டீன்ற நாங்க பார்க்கிறோம். இவங்க கரகம் எடுத்து வச்சிருக்கோம். உண்மையான தெய்வங்கள் 7 தெய்வம் வந்து எங்களுக்கு முன்னாடி காட்சி தரும். 7 தெய்வத்தையும் வழிபட்டு சரியா நாங்க வழி நடத்துறோம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இது இல்ல, சின்ன கருப்பு பெரிய கருப்பு பூக்குழி இறங்கி உங்களுக்கு காட்சி தருவாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் வழிபடக்கூடிய ஊர் தெய்வத்தை நாங்க வழிபட நினைக்கிறோம். அங்க தொட்டிச்சி அம்மனாகவும் இருக்கக்கூடிய மாரியாகவும் தாயமங்கல மாரியாகவும் மணப்புறம் காளியாகவும் சமயத்தில் காக்கக்கூடிய சமயபுர மாரியாகவும் வந்து நிக்கணும். அம்மா தாயே, திருச்சியிலே ஆளக்கூடிய அம்மா ஒத்தாள் அம்மா, முத்துமாரி அம்மா, தொட்டிச்சி அம்மா கண் முன்னாடி காட்சி தாரம் அம்மா. சரி, இப்ப ஒண்ணும் இல்ல தம்பி, இந்த தேங்காவை கொடுத்தா நீங்க எடுத்துக்கோ. சாமிக்கு அந்த சூடத்தை வச்சுட்டு வரேன் காமிக்க.
அங்க போக நான் வரேன். சுத்தி உட்காருங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. எல்லாரும் பார்க்கணும். உட்கார்ந்து பார்த்தா எல்லாரும் நல்லா பார்க்கலாம். இப்படி நின்னா பின்னாடி உள்ளவங்களுக்கு தெரியாது. போங்க எல்லாரும் அப்படியே கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. சாமி வந்து நாங்க ஆட விட்டு கடமை இறக்கணும். நம்ம ஊர் மந்தையில, நம்ம ஊர் எல்லையில, நம்ம ஊர்ல குடியிருந்து இருக்க அந்த காளியம்மனுடைய அருளாலேயே அந்த காளியம்மனுடைய சக்தி எப்படி இருக்குன்னு நாங்க பார்க்கணும். அந்த சத்தியாகப்பட்டவன் எப்படியும் காட்சி தந்திருக்கிறான், காட்சி கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அவளை நம்ம பார்க்க வேண்டும். அப்படியே பார்த்து கொண்டு இருப்போம். மாறி நம்ம மாறி
பொய்யாக கூடாது என்று நான் கேட்டேன். அந்த சத்தியாகப்பட்டது இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் முன்னால் 7 முத்துமாரி அம்மனாகவோ நம்ம ஊர் காளி அம்மனாகவோ உருவெடுத்து இந்த அக்கா தங்கச்சி 7 பேர் நம்ம ஊர் மந்தைய காட்சி தந்து கொண்டிருக்கிறார். யாரும் எல்லாரும் பார்க்கணும். இந்த கண்குள்ளா காட்சி எல்லாரும் பார்க்கணும். நம்ம தாய்க்காகவும் இந்த காளியம்மனுக்காகவும் நல்லா குழந்தைய போட்டு ஆரவாரம் பண்ணி கை தட்டி விசுறீங்க. அந்த முதல் கழகம் சாமி விடுங்கம்மா, பிடிக்க கூடாது. கழகத்தை இறக்கும் போது அவங்க சொந்த வந்தா பெண்கள் மட்டும் இருந்தா வந்து அந்த உட்காருங்க, கொஞ்சம் உட்காரு உட்காரு, அப்படியே ஆம்பளைலாம் அங்க உட்காரு, உட்கார்ந்து கை கட்டி விசிறீங்க. அந்த பக்கத்துல வந்து உட்காந்துக்காங்க. இந்த கரகை எடுத்து ஆடுறாங்க 7 பேரு. அவங்க சொந்த கரகை பக்கத்து வீட்டுக்காரங்க ஆடுறாங்க. பெண்கள் வந்து பக்கத்துல இருந்துங்க. ஏன்னா கரகத்தை இறக்கணும்னு விழுந்துருவாங்க. அவங்க பிடிக்கணும். கரகத்தை இறக்குற நிமிஷத்துல யாரும் தண்ணி விடுறாங்க. ஒரு காமன் வந்து தண்ணி விடுங்க. அந்த முதல் கரகம் அந்த நாட்டாமலை வந்து மாரியம்மன் கரகம். நாட்டாமலை கரகத்தை வாங்கல யாராவது வீட்டுக்காரங்க ஒருத்தங்க வாங்க. நான் என்னமா சொன்னேன், சொந்த பந்தம் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து வாங்கணும். கரகத்தை இறக்கணும்னா அவருக்கு பிடிக்கணும். அதுக்கு முன்ன பிடிக்காதீங்க. கரகத்தை விடுங்க, இறக்குற பிறகு பிடிக்கணும். பிடிக்காத ஓரம் பண்ணுங்க. இரண்டாவது கரகம் அந்த திருவப்பூர் முத்துமாரி அம்மன். திருவப்பூர் மூன்றாவது கழகம் அந்த கொன்னையில் முத்து மாரியம்மனுடைய கொன்னையில் நான்காவது கழகம் அந்த இருளப்பட்டி முத்து மாரியம்மனுடைய கழகம். இருளப்பட்டி ஐந்தாவது கழகம் பைத்தூரு எப்போ கூப்பிடுறேன் தெரியும். போ முந்தாத போ, கிளம்பு கிளம்பு போ. அது யாரு எங்களுக்கு தெரியுங்க. வந்துட சாமி பேர் நம்ம ஊர் மந்தையில போயிருக்கும் காளி. அது கடைசியா தான் வரும். யாரு நான் கூப்பிட அக்கா தங்கச்சி 6 பேர் நின்று அனுப்பிச்சுட்டு அவ கடைசியா தான் வருவான். போ ஐயா அழைக்கலவா இருக்க
தாயே, அந்த கண்ணபுரமும் அந்த சமயபுரமும் நம்ம ஊர் நம்பியில கூடியிருக்காங்க காளி. அரிப்படி சாலை மறுக்கலாம் சித்திரக்கா. தாயே, சாலையே புரியுங்க. இந்த 6 கண்ணிக்கு சாதாரணப்பட்ட இந்த அக்கா வச்சு 6 கண்ணிக்கும் பெரிய அவங்க. சரியா? எல்லாரும் ஜோரா கைதட்டி விசிலடிச்சு குழந்தைய போட்டு ஆறாவரம் பண்ணி இறக்கணும். நம்ம ஊர் எல்லையில குடியிருக்கு அந்த காளி அம்மன் இருக்க முடியும். சாந்தா சமயம் வர முடியாது. சொல்ல கைது முகாலில இந்த கரகம் எடுத்து யாரும் வீட்டுக்கு போயிட வேண்டாம். இதே 7 கரகம், சின்ன கருப்பன், பெரிய கருப்பன், அந்த தொட்டச்சியம்மன் இளவோடு கோயிலெல்லாம் நக்கல் பண்ணலாம். நாங்கள் போன வரைக்கும் ஊரில் அம்மா வந்து தாங்க முடியாமல் என்னென்னமோ செஞ்சு இறந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரக்கூடாது. சாமின்றது வந்து நக்கல் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை.
நம்ம கை கும்பிட்டு கும்பிடக்கூடிய நம்ம சாமி. நம்ம குடும்பத்தில் யாருமே ஆடலையே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு மன சங்கடப்படணும். நீங்கள் வந்து நக்கலுடைய தாய் வந்து அதை கோரிக்க மாட்டா, அளவுக்குமே நக்கல் பண்ணாங்க. என்னதுங்களா சாமியாரோட எல்லாரும் நாங்கள் ஊர் ஊராக நாடகம் நடத்துகிறோம். அக்கம் பக்கம் எல்லாத்தையும் நாடகம் நடிச்சிருக்கோம். நக்கல் பண்ணாமல் நல்ல ஒரு முறையில் நீங்கள் கையெழுத்து விசிரிச்சிக்க, அதான் உங்களுக்கு அம்மா வராது. அந்த மாதிரி இல்லை, அம்மாவுடைய அருள் எனக்கு வேணும். சாமியார் யார்? அக்கா தங்கச்சி தானே சாமியானாக்கு, நம்ம வீட்டு பிள்ளை தானே. நாங்கள் யாரும் கூட்டி அந்த சினிமா ரெக்கார்ட் நாங்கள் ஆரம்பிட்டோமா நகை பண்ணுறோம். நாங்கள் வேற 4 பேர் வந்திருக்கிற மகமாயி வேற உங்கள் ஊருக்காக நாங்கள் வேற வந்துருக்கோம். இன்னைக்குமே இன்னைக்கெல்லாம் நீங்கள் நல்லா என்ன சாப்பிட்டு தெரியாது. நானும் சாம்பார் சாப்பிட்றனால கருவாடு சாப்பிட மாட்டேன். உங்கள் ஊருக்காக ஒரு புரியாச்சு என்னை கொடுத்தாரோ அன்னையிலேருந்து 48 நாள் விரதம் வந்துருக்கீங்க. அதை வச்சுக்கோங்க, சும்மா இல்லை, நக்கல் பண்ணாதீங்க. விடிய வரைக்கும் நடத்த பாருங்க. பிள்ளி சூரியன் கெட்டது எதுக்குமே கண்ணீர் எதுக்குமே இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் சின்ன கருப்பு பெரிய கருப்பு மகமாயி இவங்களுக்கு எங்க நீங்கள் துணை வாங்குங்க. உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கெட்டது கூட நீங்கி நன்மைகள் நம்பிக்கையே வாழ்க்கை. நம்பி நீங்கள் சாமியை கும்பிடுங்க. என்னைக்கு நம்ம ஆத்தா இன்னைக்கு வழிவிடுவோம். நல்லா முன்னாடி நல்லா வெறும் நாடகமாக கதையாக கொண்டு வர போராட்டத்துக்கு நம்ம ஊர் மந்தையில் 7 கரகத்திற்கும் சக்தி உண்டாக்கி அந்த வரத்தை நாங்கள் பார்த்து விட்டோம். இன்னும் இந்த ஊர் மக்களையும் இந்த எல்லையில் குடியிருக்கும் மக்களையும் பாதுகாத்து நல்ல மழை பெய்ய வைத்து நல்ல விளைச்சலை கொடுத்து நோய் நொடி இல்லாமல் இந்த சிவபெருமானுடைய கட்டளையில் வாழ வைத்து எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். அதற்கு இந்த சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் என்னைக்கு ஒன்றும் சென்று வருகிறேன்.